சரி. இன்னைக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் 3ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாக நடக்கிறீர்கள் அல்லவா? ஸோ அந்த 3ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பெலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாக நடக்கிறீர்களவா? ஒருவன் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பவுல் சொல்கிறாரு, நீங்கள் நீங்கள் ஆவிக்குரியவர்கள்னு நினச்சி பேசக்கூடாமல் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கீங்க. நீங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வளரவே இல்லை, ஏன்னா இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதனால் உங்களுக்கு நான் ஆகாரத்தை கொடுக்காம போஜனத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஜனம் கொடுக்காம பார்த்தீங்கன்னா பாலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஃபஸ்ட்டு பாலை குடிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திடமான ஆகாரங்கள் கொடுக்க அப்படியே வளரும். பார்த்தீங்கன்னா அந்த திட ஆகாரம் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது பாலை கொடுத்தா எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்கிறார். நல்லா மாம்சத்தில் நல்லா ஆவியில் இருந்தாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மாம்சத்தில் நீங்கள் ஏன் மாம்சத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா? அப்போ நம்ம 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாக நடக்கிறீர்கள் அல்லவா? ஸோ சொல்கிறார், உங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பேதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாம்சத்தின் கிரியைகள் ஒரு 17 காரியத்தை சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பார்த்தீங்கன்னா கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் சொல்லும்போது இந்த 3 காரியங்கள் அதில் வருது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொறாமை வருது, வாக்குவாதம் வருது, மார்க்க பேதங்கள் வருது. ஸோ எல்லாமே இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. ஸோ அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இப்படி மாம்சத்தின் கிரியைகளை இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் மாம்சத்தில் நடந்தீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்குது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லி எல்லாம் பிரிவினைகள் இருக்குது. குரூப்பாக பிரிஞ்சு குரூப்பாக பிரிஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா ஒருத்தருக்குள்ளே பொறாமை, ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு பொறாமை வருது, வாக்குவாதம் வருது, பேதங்கள் வருது, அதனால் பிரச்சனைகள் வருது, அதனால் குழப்பங்கள் வருது. அப்போ கிறிஸ்துவ மையமாக வைக்காமல் ஊழியக்காரர்களை மேன்மைப்படுத்தி அவங்களுக்கு பின்னாடி போகிறதுனால என்னன்னா கிறிஸ்துவ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு பின்னாடி போய் அவங்கள மேன்மைப்படுத்தி ஸோ அந்த மாதிரி வர்றதுனால பொறாமையும் வாக்குவாதங்களோ பேதங்களோ பிரிவினைகளும் வருது. ஸோ அதனால் நீங்கள் மாம்சமாக இருக்கீங்க, நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்தில் நம்ம 22, 23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆவியின் கனியை பற்றி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் எழுதிட்டு ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் ஆவியின் கனி உங்களுக்குள்ளே வரணும். இப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்களெலாம் மாறணும், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம கலாத்தியர் 5:16 நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது சொல்கிறாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிக்கிறோம். அதில் நிறைவானது வரும்போது குறைவானது ஒரிந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிறைவானது என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. ஸோ தேவனுடைய வார்த்தையில் வளர கிறிஸ்து நமக்குள்ளே வளர நம்ம என்னாகும், மறுரூபமாகும். கிறிஸ்து நமக்குள்ளே வளர என்னாகும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அழிஞ்சு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும், அன்பு நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அப்போ
பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பரிசுத்தாவில் நிரம்ப 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 என்ன பண்ணுவார்? பரிசுத்தாவியானவர் அந்த மாம்சத்தின் கிரியைகளை வந்து அழித்து போடுவார். இதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்போ ஆவியில் நம்ம நிரம்பும் போது என்ன ஆகும்னா நமக்குள்ளே எழும்புகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை வந்து நம்ம அழிச்சு போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ ஆவியில் நிரம்பணும். யோவான் 15 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து மெய்யான திராட்சை செடி, இப்போ நீங்கள் வந்து கொடிகள், இப்போ நீங்கள் என்னை நிலைத்திருங்க, அப்போ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, நீங்கள் நிலைத்திராவிட்டால் வந்து நீ கனி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பாக இருக்கிறனால, நீங்கள் கிறிஸ்துவை விட்டுட்டு ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி குரூப்பாக இருக்கிறனால உங்களுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஆவிக்குரியர்கள் கிடையாது, மாம்சத்தின் குறியவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, அதோட கண்டினியூஷன் தான் அது. பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அதோட அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். ஸோ அதான் தலைப்பு. 6ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஸோ கீழே இப்போ சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோ சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் குரூப்பாக பிரிஞ்சுட்டு இப்போ சொல்கிறார். 5ஆம் வசனத்தை சொல்கிறாரு, பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான ஊழியக்காரர் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் யார், அப்பல்லோ யார், அவங்கெல்லாம் வந்து தேவனுடைய ஊழியக்காரங்க. இப்போ ஊழியக்காரங்க பின்னாடி ஏன் போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் முக்கியம், இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை தான் முக்கியம், அவருடைய உபதேசம் தான் முக்கியம். ஸோ அதை தான் வந்து ஒரு மெயின் பண்ணி சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்டேன், அப்போல்லாம் வந்து நீர் பாய்ச்சினார். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனே விளையச் செய்கிறார். அப்போ நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சினாலும் இப்போ விளையச் செய்கிற தேவனால் தான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்கிறது தேவன் தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரட்சிப்பு கர்த்தருடையன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சுவிசேஷம் நம்ம போய் அறிவித்தாலும் இப்போ அங்கே ரட்சிப்பு தர்றது தேவன் தான். நம்ம போய் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அற்புதம் செய்கிறது வந்து தேவன் தான். இப்போ எல்லாமே ஒரு உபதேசத்தை சொல்கிறோம், அந்த உபதேசத்தில் ஜனங்களை கட்டி எழுப்புறது, விசுவாசத்தை கொடுக்கறது, இப்போ எல்லாமே செய்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவன் தான். சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார், நீங்கள் வந்து ஊழியக்காரங்களை மேன்மைப்படுத்தாதீங்க, ஊழியக்காரங்களை பெருசுப்படுத்தாதீங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவை விட்டுட்டு ஊழியக்காரங்களை வந்து நீங்கள் பெருசுப்படுத்திட்டு இருக்காதீங்க. அவங்க வந்து தேவனுடைய ஊழியக்காரங்க தான். அவங்கள போய் நீங்கள் வந்து பெருசு பண்ணி அவங்களுக்கு குறித்து மேன்மை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். ஸோ பார்த்தீங்கன்னா நடுகிறவன் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க. ஸோ நடுகிற வேலையை செய்வாங்க, நீர் பாய்ச்சுகிற ஊழியை செய்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா போதிக்கிற ஊழியம் இருக்கும், சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை பற்றி போதிப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை இருக்கும். அந்த கிருபையை வந்து அவங்க வந்து அந்த காரியத்தை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நடுகிறவனும் நீர் பாய்ச்சலும் ஒன்றாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சுவிசேஷகரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்றாக இருக்காங்க. இப்போ ஊழியக்காரங்க எல்லாம் ஒன்றாக இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சு இல்லாமல் சேர்ந்து இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக அப்படி பிரிஞ்சு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அவன் தன் வேலைக்கு தக்கதான கூலியை பெறுவான். ஸோ அடுத்த பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறார், நாங்கள் வந்து தேவனுடைய ஊழியக்காரன், தேவன் என்ன எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஜனங்களை பார்த்தா சொல்கிறார், நீங்கள் வந்து தேவனுடைய பண்ணையாக இருக்கீங்க. ஸோ தேவனுடைய பண்ணையில் நாங்கள் வந்து வேலைக்காரங்க. ஸோ தேவனுடைய பண்ணையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அந்த பண்ணையில் தேவன் எங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் பில்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தருக்கு அந்த கட்டுகிற வேலையில் ஒரு பில்டிங் கட்டும்போது அநேகர் தேவை. இப்போ இன்ஜினியர் தேவை, மேஸ்திரி தேவை, கார்பெண்டர் தேவை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்தனார் தேவை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்கள் தேவை. ஸோ நாங்கள் அந்த பில்டிங்கை கட்டுறது, அந்த பில்டிங் மாதிரி வச்சு அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள்லாம் வந்து காட்ஸ் பில்டிங் அப்படின்னு தேவனுடைய மாளிகையாக இருக்கீங்க. அப்போ அதில் எங்களுக்கு என்ன பணியோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி.
அந்த 13ஆம் வசனத்துக்கு பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 10 முதல் 17 அடுத்த பகுதி, அந்த 13ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூஷன் தான். அதோட அப்படியே கண்டினியூஷன் சொல்கிறாரு. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஸோ பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொருத்தருக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்துருக்கார். அந்தந்த கிருபையை இப்படியே அவங்க வந்து இப்போ சுவிசேஷம் இல்லை போதிக்கிறது இல்லை மேய்க்கிறது அவங்க தேவனுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரோ, என்ன அருள் கொடுத்துருக்காரோ, என்ன ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரோ அதை வந்து ஜனங்களுக்கு செய்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நான் இதில் பெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், அவருடைய காலிங் வந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஸோ அந்த கிருபையை வந்து அவர் வந்து செய்கிறார். இப்போ போகிற இடத்துல புதிய இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபித்து கொஞ்சம் தேவனுடைய அவங்க ஜனங்களை ஆதாயப்படுத்தி அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்து கொஞ்ச நாள் போதனைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் அங்கே ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்துடுவார். மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போவார். இதே தான் செஞ்சிட்ருப்பார். சரிங்களா? இது வந்து அவர் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. ஸோ அவருக்கு என்ன கிருபை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதை வந்து பயன்படுத்துகிறார். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். யார் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். ஸோ அவர் வந்து சபையை ஸ்தாபித்து போனதுக்கப்புறம் பாஸ்டர் வர்றாங்க. பாஸ்டர் வந்து அவங்க வந்து உபதேசம் பண்ணி அது மேலே கட்டுறாங்க. ஸோ அவருடைய கிருபையை வந்து தேவ ஜனங்களுக்கு கொடுக்கணும். அது மூலம் தேவராஜ்யம் கட்டப்படும் அப்படின்னு சொல்கிறார். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஸோ போடப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல். இயேசு கிறிஸ்து தான் வந்து மூளைக்கல். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தான் அஸ்திவாரம். இப்போ இயேசு கிறிஸ்து தான் அஸ்திவாரம். சரிங்களா? உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து தான் அஸ்திவாரம். ஸோ இயேசு கிறிஸ்துவிடத்துலேருந்து தான் ரட்சிப்பே ஆரம்பிக்குது. ஸோ அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்தானம், எந்த ஒரு உபதேசமே இயேசு கிறிஸ்துவை சுற்றி மையமாக வர்றதா. சரிங்களா? இப்போ அதை சுற்றி தான். இப்போ அவர் தான் பேஸ். அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ வேறு ஏதாவதுல நீங்கள் போயிட்டீங்கன்னா வந்து அதை போட முடியாது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவை மையமாக வச்சு அவர் மேலே தான் அஸ்திபாரம் போட்டு அது மேலே கட்டப்பட்டு வேறு அஸ்திபாரத்தை யாரும் போட முடியாது அப்படின்னு சொல்கிறார். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி ஒரு தேவன் வந்து உவமையை சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து. அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு தான். கண்மலையின் மேல் வந்து இயேசு கிறிஸ்து தான் அஸ்திவாரம். ஸோ அது மேலே கட்டப்பட்ட வீடு வந்து என்ன புயல் அடித்தாலும் சரி ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. பெருவெள்ளம், பெருங்காற்று, பெரும் மழை எது வந்தாலும் அது வந்து எதுவுமே சேதப்படுத்த முடியும். ஏன்னா அஸ்திபாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருன்னா கிறிஸ்து. ஸோ கிறிஸ்துவனோட உபதேசத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் மேலே நம்ம நிற்கும் போது என்ன ஆகுனா அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 12ஆம் வசனம் பாருங்கள். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ ஒருத்தன் அஸ்திபாரம் இருக்குது. இப்போ அஸ்திபாரம் வந்து கிறிஸ்து. அஸ்திபாரத்தின் மேலே வந்து எல்லாம் கட்டுறாங்க. ஸோ என்னென்ன கட்டுறாங்க அப்படின்னா பொண்ணை கட்டுறாங்க, வெள்ளியை கட்டுறாங்க, விலையேற பெற்ற கல் கட்டுறாங்க, மரம், கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். அது அக்னியால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா யார் அவங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஊழியத்தை வந்து செய்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பொண்ணு மாதிரி கட்டுறாங்க. பொண்ணு, வெள்ளி, விலையேற பெற்ற கல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியங்களை குறிக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ பாடுபட்டு அந்த அவங்களுக்கு கொடுத்த கிருபையை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சார் பார்த்தீங்கன்னா அப்போ அக்னி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 3 காரியங்கள் வந்து அக்னிக்கு தப்பிச்சுக்கொள்ளும். சரிங்களா? அக்னியில் ஒன்றும் ஆகாது. அக்னி வந்தாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ பொன், வெள்ளி, விலையேற பற்றுக்கள் 3மே அக்னி வரும்போது ஒன்றுமே ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மரம், புல், வைக்கோல் இது வந்து அக்னி வரும்போது என்ன ஆகுனா அது வந்து தாங்காது. ஸோ இது என்ன சொல்கிறாருன்னா சிலர் பார்த்தீங்கன்னா உண்மையாக அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வந்து உண்மையாக செய்வாங்க. ஆனால் மற்றவர்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அக்னியானது வந்து ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து அழைப்பு பெற்று
தேவன் என்ன அழைப்பு கொடுத்துருக்காரு, என்ன அருள் கொடுத்துருக்காரு, என்ன கிருபை கொடுத்துருக்காரு, என்ன தாளந்து கொடுத்துருக்காரோ அதை உண்மையாக வந்து செய்வாங்க. ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களை பார்த்து செய்கிறது சில பொறாமையினால் விரோதத்தினால் செய்கிறது. ஸோ இதுதான் நம்ம வந்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்காக வாசிக்கிறேன் நான். பிலிப்பியர் 1:15 முதல் 17 வரை. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்கு நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்த விட்டவன் என்று சிலர் அன்பினால் அறிவிக்கிறார்கள். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நீ சபையை ஆரம்பிக்கிறான், நான் ஆரம்பிக்கிறேன் பார். நீ வந்து இந்த வேலையை செய்றியா, நானும் செய்கிறேன் பார். நீ இப்படி செய்கிறியா, நானும் இப்படி செய்கிறேன் பார். ஸோ இதெல்லாம் என்னென்னா பொறாமையினால் செய்கிறது, விரோதத்தினால் செய்கிறது. ஸோ நல்மனதினால் செய்யாமல் மற்றவங்களை பார்த்திங்கன்னா மற்றவங்களை பிரச்சனை பண்ணுறதுக்காகவே சில காரியங்களெல்லாம் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஊழியங்கள் சிலர் பார்த்திங்கன்னா வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறது. சில பேர் ஏமாற்றுகளுக்காகவே பொய்யான ஊழியக்காரர்கள் வந்து ஏதாவது வந்து செய்கிறது. குழப்பவாதிகள் உள்ளே வருவாங்க. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஓநாய்கள் உள்ளே வரும். ஸோ இப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து ஏதோ ஒன்று வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா மரத்து மேலே கட்டுறது, வைக்கோல் வச்சு கட்டுறது. ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதுதான் சொல்கிறார், அக்னியானது அது பரிசோதிக்கும், நாளானது அது பரிசோதிக்கும்னு சொல்கிறார். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பொறாமையினால் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, விரோதத்தினால் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, மற்றவங்க உபத்திரவத்தை கூட்டுறதுக்காக ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது மற்றவங்களை கெடுக்கிறதுக்குன்னே உள்ளே வருவாங்க. ஸோ ஓநாய்கள் மாதிரி உள்ளே வந்து அதை வந்து கெடுக்கிறதுக்குன்னே வருவாங்க. ஆனால் சிலர் வந்து நல்மனதினால் செய்வாங்க, உண்மையிலே தேவ கிருபை பெற்று செய்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பில் வந்து செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு ஊழியம் தான் நிலைக்கும். ஸோ தேவனாக அழைச்சி ஒன்று செஞ்சால் தான் அதுதான் நிலைக்கும். நான் பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம். பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நாங்களும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. உடனே பார்த்திங்கன்னா தேவன் வந்து மோசே சொல்கிறார், எல்லோரும் கோலை கொண்டு வாங்க. கோலை கொண்டு வந்து கோல் பேர் எழுதுகிறார். கோல் பேர் எழுதுனா இப்போ எல்லார் பேர் எழுதுகிறாங்க, ஆரோன் பேர் எழுதுகிறாரு. ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆரோனுடைய கோல் மட்டும்தான் என்ன ஆகுது, துளிர்க்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுதான் துளிர்த்து காய்த்து கனி கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனாக ஒன்று செஞ்சார்னா அது கனி கொடுக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அது நிலைக்கும், அதுக்கான ரிவார்டு கண்டிப்பாக வரும். ஆனால் விரோதத்தினாலும் தேவனுடைய அழைப்பு இல்லாமல் தேவனுடைய சரியான வழிநடத்து இல்லாமல் சும்மா பேருக்காகவும் புகழுக்காகவும் மற்ற பொறாமையினாலையும் மற்றவர்களை பழி வாங்கணும் எண்ணத்தோடு இந்த மாதிரி வந்து சரியான அழைப்பை புரிந்து கொள்ள வராமல் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா நாளானது அதை விளங்க பண்ணும், அவனவனுடைய வேலைப்பாடு வந்து வெளியாகும். நாளானது அதை விளங்க ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனை வந்து அக்னியானது பரிசோதிக்கும். ஸோ ஒரு சோதனை இருக்குது. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையான ஊழியை செய்கிறவங்களுக்கு தேவனிடத்துலேருந்து ரிவார்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க நிச்சயமாக அதுக்கான பலனை பெறுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விரோதத்தினால் தேவனுடைய அழைப்பு இல்லாதபடி தவறாக ஏதோ நோக்கத்தோடு வந்து செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெந்து போயிடும், அவன் நஷ்டம் அடைவான், ஆனால் அவனோ ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுவும் அக்னியில், இப்போ அக்னிக்குள்ளே போயிட்டு அக்னியிலேருந்து ஒருத்தன் ஃபயரில் மாட்டிட்டானா இப்படி அதுலேருந்து வெளியே வர மாதிரி வந்து அக்னியிலேருந்து தப்பினது போல் இருக்கும், அவன் மட்டும் ரசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தை தேவ சுத்தத்தின்படியாக செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ தேவன் நமக்கு என்ன அழைப்பு வச்சுருக்கார், என்ன கிருபை வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து போதிக்கிற கிருபையை வச்சுருக்கார். எங்கே போனாலும் எனக்கு போதிக்கிறது, எனக்கு மற்றவங்கள பார்த்து எனக்கு இது தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து போதிக்கிற கிருபை, எனக்கு எங்கே போதிக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல போய் நான் போதிச்சுட்டு வந்துடுவேன். சரிங்களா? இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஸோ இதன் மூலமாக வந்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. நிச்சயமாக இதுக்கான பலனை வந்து நான் நிச்சயமாக ஆண்டவர் வந்து எனக்கு தருவார். சொல்லி பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்துட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க நான் பண்ணுறேன், இவங்க இப்படி பண்ணுறாங்க நான் அப்படி பண்ணுறேன், நான் அப்படி என்னன்னா ஊழியங்கள் அப்படிப்பட்ட செஞ்சால் அது வந்து விளங்காது. சரிங்களா? அது வந்து வாய்க்காது, அது வந்து பலிக்காது, அதுக்கான ரிவார்டும் வராது, அதுக்கான பலனையும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதான் இந்த சொல்கிறார். அப்போ தேவ ஊழியம் வந்து தேவனுடைய சுத்தத்தின்படியாக செய்யணும். சரிங்களா? தேவனுடைய பரிபூர்ண சுத்தத்தின்படியாக செய்கிறது தான் தேவ ஊழியம். இப்போ அதுதான் நிலைக்கும், அதுக்கு தான் வந்து தேவன் வந்து ரிவார்டு தருவார். அதில் தான் வந்து நம்ம பலன்களை பார்க்க முடியும். அடுத்த பாருங்கள் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு,
நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார், தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் அந்த ஆலயம். நீங்கள் வந்து அதை வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ பரிசுத்தை பற்றி சொல்கிறார். அப்போ நீங்கள் தான் அந்த ஆலயம் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆலயம் பில்டிங் கிடையாது, இப்போ நீங்கள் தான் அந்த ஆலயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர்றார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் சொல்லி 1 பேதுரு சொல்கிறதுல நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல நம்ம பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்குள்ள பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் விபச்சாரம் செஞ்சிங்கன்னா, வேசித்தனம் பண்ணிங்கன்னா அவன் சொல்கிறாரு, அவன் தன் சுய சரீரத்துக்கே வந்து கேடு உண்டாக்கி கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு வந்து ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம துணிகரமாக இப்போ ஏதோ தெரியாமல் செஞ்சால் பரவாயில்ல, பட் ஆனால் தெரியாமல் தப்பு செய்யக்கூடாது தான். பட் ஆனால் வந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். பாருங்க, ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கிருபை கொடுப்பார் பாருங்க. அப்போ பரிசுத்தத்தில் வளரணும். ஒரு 2 கொரிந்தியர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. இப்போ பரிசுத்தத்தில் நம்ம பூர்ண அடையணும் பாருங்கள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி. நீ 30%னா அப்புறம் 40%, 50%, 60% அப்படின்னு சொல்லி 100% பூர்ணமாக முடியும். சரிங்களா. அப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. இந்த ரோமரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கணும். நம்ம கண் வந்து வேறு என்னென்னமோ நினைக்கும், நம்ம காது நம்ம சிந்தனை வந்து என்னென்ன எங்கெங்கேயோ போகும், நம்ம இறுதி என்னென்னமோலாம் நினைக்கும். சரிங்களா. இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி நம்ம கை என்னென்னமோ செய்யணும்னு சொல்லி நினைக்கும். ஆனால் வந்து தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே கையை ஒப்புக் கொடுக்குறேன், கண்ணை ஒப்புக் கொடுக்குறேன், காலை ஒப்புக் கொடுக்குறேன், சிந்தனையை ஒப்புக் கொடுக்குறேன், வாயை ஒப்புக் கொடுக்குறேன், நான் ஒப்புக் கொடுக்குறேன், எல்லாவற்றையும் என் இருதயத்தை இடத்துல ஒப்புக் கொடுக்குறேன், அவங்க சித்தமானபடி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கும்போது ஆவியானவர் நடத்துவா இருப்பாருங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னா, தேவ வசனத்தை உங்களுக்குள்ளே போங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி தேவ வசனத்துக்குள்ளே போங்க, தேவ வசனத்தை சொல்லுங்கள், ஆவியில் நிரம்புங்க, ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இயேசு சொல்கிறாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா. ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க போலும். நிச்சயமாக நமக்கு 100% வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். இப்போ ஆண்டவர் வந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி இதை வந்து தேவன் விரும்புகிறார். அதை நம்ம பழைய சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஸோ அதுதான் வந்து தேவனுக்கு சுகந்த வாசனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து பரிசுத்தமாக தேவனை தொழுது கொள்ளும்போது சுகந்த வாசனையாக இருக்குன்னு சொல்லி தேவன் சொல்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 18ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாக இருக்கும்படிக்கு பைத்தியக்காரன் இருக்க கடவன். ஸோ இதான் வந்து சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா. பார்த்தீங்கன்னா அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 18ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 18 முதல் 23 வரை ஒரு பகுதி. 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாக இருக்கும்படி பைத்தியக்காரனாக இருக்க கடவன். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவளுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ பாருங்கள், 18ஆம் வசனத்தில் நீங்கள் உங்களே வஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாக இருக்கும்படி பைத்தியக்காரனாக இருக்க கடவன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களை பெருசாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் இப்போ நீங்கள் ஞானவான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அதான் சொல்கிறார். நீங்கள் வந்து நான் வந்து பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கலந்த தேலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பைத்தியக்காரனானுங்க. அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து தேவனை முன்வச்சு பழகுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரே நான் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, தேவனே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்து சொன்ன சாட்சியை பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா அது மனுஷர்களே பார்த்தீங்கன்னா இவனை மாதிரி வந்து பெரிய தீர்க்கதரிசி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம அந்த இடத்துல ஸ்திரீகளில் பிறந்தவத்தில் வந்து இவனை மாதிரி பெரிய தீர்க்கதரிசி யாருமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸ்திரீகளில் பிறந்தவத்தில் யோவான் ஸ்நானகனை பார்க்கணும் பெரியவன் ஒருவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னா சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே நான் சேர்க்கணும் நீர் பெருகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஸோ எனக்கு அப்போ தேவனுக்கு முன்பாடி நம்ம கொண்டு வச்சோம்னா நம்மளால் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அதான் இந்த இடத்த சொல்கிறார்.
பார்த்தீங்களா, இவனை ஞானின்னு எண்ணாத அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரனா நினச்சிக்கப்போ தேவனை சார்ந்திரு, தேவ கிருபையை சார்ந்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகத்தின் நேனம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை உள்ள தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஞானிகளை உள்ள தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் யோபு 5:13. சரிங்களா, 19ஆம் வசனம் பக்கத்தில் யோபு 5:13 போட்டு வச்சுக்கோங்க. 20ஆம் வசனம் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறதும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் அது எங்கே இருக்குது அப்படின்னா 20ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 94:11. சரிங்களா, சங்கீதம் 94:11 அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உலக ஞானம், உலகத்தார் பெரிய ஞானின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகளெல்லாம் வீண் சொல்லி, ஆனால் உலக ஞானம் வந்து தேவனுக்கு பைத்தியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வந்து உலகத்தில் வேணால் பெருசாக இருக்கலாம், மற்றவங்க வேணால் பெருசாக நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அது வந்து பைத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இருக்க 21ஆம் வசனம் பாருங்கள், இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பானாக. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனையும் வந்து நீங்கள் வந்து மேன்மை பாராட்டாங்க. இப்போ கிறிஸ்து தான் மையம், சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து தான், அவரையே பாருங்கள், சிலுவையை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை மையமாக வச்சு வாழுங்க, அவருடைய கிருபை சார்ந்து வாழுங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிறார், நீங்கள் எந்த மனுஷனையும் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எல்லாம் உங்களுடைய இதே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பவுலாகிலும் ஸோ கீழே என்னன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனானாலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களாலும் எல்லாம் உங்களுடையது. ஸோ எல்லாமே உங்களுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பவுல், அப்பல்லோ, இந்த கேபா எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரங்கள். அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் உங்களுடைய ஆட்கள் தான். அப்போ அவங்களெல்லாம் உங்களுடைய ஆட்கள் தான், உங்களுக்காக தான் அவங்க இருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்ய தான் உங்களுக்குங்க, உங்கள் பக்தி விருத்துக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்காக, உங்கள் விசுவாசத்துக்காக, ஸோ இதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகமாகிலும் ஸோ உலகம் உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, உலகத்தை வந்து தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. சரிங்களா, ஆளும்படியாக வந்து நம்ம கொடுத்துருக்கார். ஜீவனாகிலும் மரணமாகிலும், ஸோ ஜீவனாகிலும் மரணமாகிலும்னா அந்த உயிர். ஸோ இப்போ நம்ம மரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவத்தில் போய் என்றென்றைக்கு அவரோட கூட நம்ம இருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் ஒரு நாள் வந்து மரணம் வரும், மரணத்துக்கு அப்புறம் வந்து என்றென்றைக்கு நம்ம தேவனோடு போய் இருப்போம். ஸோ எல்லாமே உங்களுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிகழ்காரியங்களாலும் வருங்காரியமே எல்லாம் உங்களுடையதே. ஸோ இப்போ நிகழ்காரியங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ இந்த இடத்துல வாழும்படியாக நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வருங்காரியங்களும் உங்களோடது அப்படின்னு சொல்லி நான் வருங்காரியங்கள் இன்னும் வரும், அந்த ஃப்யூச்சரை நம்ம தான் வந்து வாழ போகிறோம். அது உங்களுக்காக தான் வந்து தேவன் வச்சுருக்காரு. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வாழுங்க, எதையுமே கிறிஸ்துவை மையமாக வைத்து மாறுங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்வார். 23ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை சார்ந்தது தான். அதுதான் வந்து முக்கியமாக சொல்கிறார். மனுஷனை மேன்மை பாராட்டாதீங்க. ஸோ தேவன் எல்லாமே கொடுத்துருக்கார். ஸோ ஊழியக்காரங்க எதுக்குன்னா உங்களுக்காக தான் கொடுத்துருக்கார். ஸோ உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக கொடுத்துருக்கார். ஸோ வருங்காரியங்களை கொடுத்துருக்காரு, நிகழ்காரியங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு நாள் மரணம் வரும், மரணத்துக்கப்புறம் நித்தியமாக நம்ம தேவனோட இருப்போம். ஸோ அப்போ எல்லாமே உங்களுக்கு தான் வந்து ஆண்டவர் வச்சுருக்காரு. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக வச்சுங்களா. அப்போ நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவை சார்ந்து, கிறிஸ்துவை நம்பி, கிறிஸ்துவை மையமாக வைத்து நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவையே மேன்மை பாராட்டுங்க, மனுஷனை மேன்மை பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்குள்ளே வந்து பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனுஷனை வந்து மேன்மை பாராட்டுறதுனால தான் என்ன ஆகுது, உங்களுக்கு பொறாமை வருது, வாக்குவாதம் வருது, பேதங்கள் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் யார், அப்பல்லோ யார், அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரங்க தான். பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் வந்து அவங்க செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறேன்னு சொல்லி வர்றாங்க. பார்த்திங்கன்னா நாளானது அதை விளங்க பண்ணும், அக்னியானது வந்து அது வந்து காமிச்சு கொடுத்துரும். அதனால் அப்போ ஒருத்தன் வந்து தன்னுடைய ஊழியத்தை கரெக்டாக செஞ்சான்னா அவனுக்கு வந்து ரிவார்டு வரும், இல்லைனா வந்து அவன் நஷ்டம் அடைவான், அவனுக்கு ரிவார்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை பெரிய ஆள்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. அப்படின்னு உலகத்தில் வந்து நான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தனுமே வந்து மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, எல்லாம் உங்களுடைய தான், கிறிஸ்துவை மையமாக வச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த காரியத்தை நம்ம இதில் பார்த்தோம். சரிங்களா. இப்போ மாம்சத்துக்குரியவர்களாக இருக்காதீங்க, ஆவியில் பலனடைஞ்சு ஆவிக்குரியவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு சின்ன ஜாம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த விதமான மாம்சத்தின் கிரியைக்கு இடம் கூடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர
கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்காக என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறோ அதை நாங்கள் செவையாய் செய்து முடிச்சும் இடத்துலேருந்து பரிசுகளை பெற கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக ஆண்டுக்குள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். தரமட்டமாய் தாழ்த்தியும் கரத்தில் வைக்கிறேன். இன்னும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தமடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன். உண்மையை சார்ந்து கொள்ள கிருபை சார்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபையில் இன்னும் வளர கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க. உண்மை அறிகிற அறிவில் இன்னும் வளர கிருபை செய்யும். இந்த நான் மாத்திரம் மையப்பட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்யும். நாம் மாத்திரமே போட்டு இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.